சுத்தம் என்பது நமக்கு தேவை தேவை தேவைதான். என்ன பாட்டோடு ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? குப்பையோடும் படும் பாட்டைத்தான் பாடினேன். சுத்தம் என்பது முதலில் குப்பையை அகற்றுவது தான். குப்பையை பற்றி புரிதல் தான் சுத்தத்திற்கு தேவை. குப்பை எதனால் ஏற்படுகிறது என்பதை முதலில் பார்ப்போம். இறைவன் குப்பையை படைத்தானா என்றால் இல்லை இல்லை. இலைகளும் தலைகளும் உதிர்வதும் அதை மண்ணே உரமாக்குவது மட்டுமே இறைவன் செயல். குப்பையை இறைவன் படைக்க. அப்படியானால் நாம் குப்பையை உருவாக்குகிறோமா என்றால் ஆம் என்பதே உண்மை. என்ன அப்படி கொண்டு போடுகிறீர்கள்? உண்மை, நாம் தான் குப்பையை உருவாக்குகிறோம். எப்படி என்பதை முதலில் அறிவோம். நமது வீட்டிலிருந்தே அதை ஆரம்பிப்போம். குப்பை எப்படி உருவாகிறது? உண்ண இயலாத பொருட்களும் மற்றும் கழிவுகளையும் நாம் குப்பையாக உருவாக்குகிறோம். காகித கழிவு, நெகிழி பொருட்கள் கழிவுகளையும் நாம் குப்பையாக உருவாக்குகிறோம். உபயோகமில்லாத மற்றும் உடைந்த அனைத்து கழிவுகளையும் நாம் குப்பையாக உருவாக்குகிறோம். நாம் தான் உருவாக்குகிறோம். மொத்தமாக நாம் குப்பையை தினமும் உருவாக்குகிறோம். நாம் உருவாக்கும் குப்பை உணவு தயாரிப்பு கழிவுகள், காய்கறிகள், காம்பு, தோல், விதைகள் பிரிக்கப்பட்டு அந்த கழிவுகள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. பல வகை கழிவுகள், பழங்களின் தோல், விதைகள், பிழிந்த கழிவுகள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. மீதமான உணவுகள், உபரி உணவுப் பொருட்கள், கெட்டுப்போன உணவு கழிவுகள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. அழுகிய கெட்ட காய் மற்றும் பழங்கள் அதிகப்படியாக வாங்கி நீண்ட நாட்கள் சேமித்து வைத்து அழுகிய கெட்ட காய் பழங்கள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. தோட்டக்கழிவு பொருட்கள், நமது தோட்டம் பராமரிக்கும் பொழுது வெட்டப்படும் தண்டு, இலைகள், வேர்கள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. காகித கழிவு பொருட்கள், பழைய கிழிந்த துண்டு காகிதங்கள், காகித பைகள், சிறிய பெரிய அட்டைப்பெட்டிகள் குப்பையாக உருவாக்க. பிளாஸ்டிக் தொகுப்பு, பிளாஸ்டிக் பாட்டில், குப்பைகள், விளையாட்டு பொம்மைகள், பிரஸ் கழிவுகள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. நெகிழி பை கழிவு, நெகிழியால் ஆன பைகள், வெளி உணவு பேக் பொருட்கள், எழுது பொருட்கள் குப்பையாக உருவாக்கப்படுகின்றன. இதர துகள்கள், வீடு சுத்தம் செய்யும் போது வரும் தூசி துகள்கள், வளர்ப்பு உயிரினங்களின் முடிகள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. உடைந்த உபயோகமற்ற பொருட்கள், அனைத்து உடைந்த விளையாட்டுப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. மின் கழிவுப் பொருட்கள், பழுதடைந்த மின் சாதனங்கள், பல்புகள், கம்ப்யூட்டர் உபரி சாதனங்கள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. சாம்பல் பொருட்கள், பூஜை பொருட்களில் வரும் சாம்பல், சிகரெட், அடுப்பு சாம்பல்கள் குப்பையாக உருவாக்கப்படுகிறது. சராசரி வீட்டு குப்பை, தினசரி ஒவ்வொரு வீட்டிலும் சுமார் 400 கிராம் முதல் 600 கிராம் வரை குப்பை உருவாகிறது. உருவாகும் குப்பைகளின் வகைகள்: உணவுக் கழிவு 60% பச்சை நிறத்தில் உள்ளது. காகித கழிவு 20% இங்கே வெள்ளை நிறத்தில் உள்ளது. நெகிழி கழிவு 12% இங்கே ஊதா நிறத்தில் உள்ளது. இதர கழிவு 8% வயலட் நிறத்தில் உள்ளது. மொத்தம் தினசரி 100% உருவாக. சமூக பாதிப்பு, வீட்டில் உருவாகும் குப்பை சமூகத்தில் எப்படி குவிகிறது என்பதை பார்ப்போம். வீட்டு குப்பை சிறிய அளவிலும், தெருக்குப்பை பெரிய அளவிலும், மாவட்ட குப்பை குவியலாகிறது. கடைசியில் குப்பை குன்றாக மாறுகிறது. குவியல் மற்றும் குன்றாக மாறிய குப்பையினால் வரும் பாதிப்புகள்: நில மாசு, நிலத்தில் கார்பன் இறங்கி அதன் தரத்தை இழக்கிறது. நீர் மாசு, நீர் ஓட்டத்தில் தடை, அதனால் அசுத்தம் ஏற்படுகிறது. காற்று மாசு, காற்றில் துர்நாற்றம் ஏற்படுகிறது. ஆக்சிஜன் இழப்பும் ஏற்படுகிறது. நமது வீட்டில் குப்பை உருவாவதை நம்மால் தவிர்க்க இயலாது. மூக்கை அடைத்து பொறுத்து கொள்ள வேண்டியுள்ளது. அப்படி தவிர்க்க இயலாத குப்பையை பற்றி புரிதல் என்ன செய்யும்? அதற்கும் தீர்வு உள்ளது. என்ன என்பதை பார்க்கலாம். குப்பைக்கான தீர்வை அறிய சுத்தம் மீண்டும் மீண்டும் தொடரும். அடுத்த பதிவில் முதல் தீர்வாக குறைப்போம் குப்பையை. பதிவை படைத்தது ஜூபோ கேர். எங்களின் பணிவான வேண்டுகோள், பதிவு சிறப்பாக இருந்தால் லைக் பண்ணுங்க. தொடர்ந்து சுத்தத்தை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும். சுத்தத்தை உங்கள் நண்பர்கள் சுற்றங்கள் அறிய ஷேர் பண்ணவும். நிறைய குறைகளை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும். திரையாக்கம் வேல்முருகன். நன்றி.